அன்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி பிசிஏ கோர்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ல ஸ்டாக்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது சீக்வன்ஷியல் ஆர்டர்ல நம்ம கொடுக்குற டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகுறது. ஓகேவா? ஸோ இதுல எப்படி இன்சர்ட் பண்ண போறோம், எப்படி டெலீட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்கை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எந்த எலமெண்ட்டை லாஸ்டா ஆட் பண்ணணும் அந்த எலமெண்ட்டை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட் இன்சர்ட் பண்ற எலமெண்ட் ஃபர்ஸ்டா அவுட்னா ரிமூவ் ஆகுறது, ரிமூவ் ஆகி வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சீக்வன்ஷியலா தான் ஸ்டோர் ஆகும். ஸ்டாக்ல நான் கொடுக்குற டேட்டா வந்து சீக்வன்ஷியலா ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் அப்படின்னு ஸோ சீக்வன்ஷியலா தான் ஒன் பை ஒன் ஆர்டரா இன்சர்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நம்ம இது ஆல்ரெடி லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ல இதே இதை பார்த்துருந்தோம். அதாவது இப்போ டீச்சர் வந்து நம்மளை வந்து புக்கை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி புக்கை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் டெஸ்க்ல நோட்ல? ஸோ ஒருத்தவங்களா வந்துட்டு ஒரு புக்கை அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து புக்கு வைக்கணும் அப்படின்னா எங்க புக்கை வைப்பாங்க? டாப் பொசிஷன்ல தான் வைப்பாங்க. நீங்க கேட்கலாம், நாங்க வந்து புக்கை வந்து நடுவுல வைப்போம் அப்படின்லாம் சொல்லி அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா சிஸ்டம் வந்து நம்ம அப்படி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்மளோட புக்கை அரேஞ்ச் பண்ணும் போதே நான் நடுவுல போய் வச்சேன் அப்படின்னா அந்த புக் எல்லாம் கீழே விழ சான்சஸ் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ என்னோட டேட்டாவை நான் அப்படி டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னா என்னோட டேட்டா மொத்தமும் எனக்கு என்ன ஆயிடும்னா டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டாக்ல நடுவுல வேற எங்கேயோ போய் பொசிஷன்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ டாப் பொசிஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே புக்கை அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட டீச்சர் எந்த புக்கை எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ எந்த புக்கு வந்து டாப்ல இருக்கோ டாப் பொசிஷன்ல இருக்கோ அந்த புக்கை மட்டும்தான் நம்ம வந்து டீச்சர் வந்து எடுத்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட சிஸ்டம்லயும் எலமெண்ட்ஸ் வந்து ஸோ எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்ப. ஸோ இங்க பாருங்க, ஸோ புக் அரேஞ்ச் பண்ற மாதிரியா என்னோட டேட்டா வந்து பாருங்க. ஸோ ஒரு இடத்துலயா போய் உட்காருதா. ஸோ ரிமூவ் பண்றது வந்து யாருன்னு பாருங்க. ஸோ எந்த இது மேல டாப்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கும். அண்ட் தென் ஒரு எலமெண்டா இன்சர்ட் பண்றாங்க. ஸோ டாப் பொசிஷன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ரிமூவ் பண்ணும்போது பாருங்க டாப்ல இருந்து எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ரேஷன்ஸ், புஷ் அண்ட் தென் பாப். ஸோ புஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசா ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் செய்யறது. ஓகேங்களா? முதல் ஸ்டாக் எம்டியா இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம். அடுத்து பாப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமூவ் பண்றது. ஸோ யாரை ரிமூவ் பண்ணுவோம்? டாப் எலமெண்ட் யார் இருக்காங்களோ அவங்களதான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ புஷ் பாப். அண்ட் தென் டாப் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ டாப்னா என்ன அப்படின்னா இப்ப கரண்டா எந்த எலமெண்ட் வந்து டாப் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றதா என்ன அப்படின்னா டாப். ஸோ இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களா? ஸோ புஷ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சர்ட் தி எலமெண்ட்ஸ் இன்டு தி ஸ்டாக். பாப்னா ஸோ டெலீட் ஆர் ரிமூவ் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டாக். அண்ட் தென் டாப் அப்படின்றது ஸோ கரண்ட் லொகேஷன், கரண்ட் எலமெண்ட் யாரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க, எந்த எலமெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ஸோ இப்போ இங்க பாருங்க ஏபி அப்படின்றது ஸ்டாக்ல இருக்கு. ஸோ புதுசா ஒருத்தவங்க வராங்க சி, அவங்க எங்க இன்சர்ட் ஆகுறாங்க? டாப் பொசிஷன்ல. அகைன் அடுத்து வந்து ஒரு எலமெண்ட் புஷ் பண்றாங்க டி அப்படின்றது. ஸோ அதையும் டாப் பொசிஷன்ல இன்சர்ட் பண்றோம். அண்ட் தென் இ எலமெண்ட், ஸோ இயும் டாப் பொசிஷன்ல இன்சர்ட் பண்றோம். அடுத்து பாப்னா ரிமூவ் பண்றது. ஸோ டாப் பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணோம். ஸோ இ ரிமூவ் ஆகுறாங்க, அதுக்கடுத்து டி ரிமூவ் ஆகுறாங்க, அதுக்கடுத்து சி வந்து ரிமூவ் ஆகுறாங்க. ஸோ இந்த புஷ் அண்ட் தென் பாப் இதோட அல்காரிதம் பார்க்கும்போது ஸோ இதுல ரெண்டு டேர்ம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னா, எஸ் நீங்க வந்து லிஃப்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிக பேர் ஏறிட்டாங்க அப்படின்னா அங்க வந்து காட்டும் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதாவது என்ன அப்படின்னா
அந்த கெப்பாசிட்டிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது நம்மளால அந்த லிஃப்ட்ல வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா லிஃப்ட் வந்து மூவ் ஆகாது. அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸ்ல என்னோட ஸ்டாக்கோட சைஸை வந்து நான் சொல்லிட்டேன். ஸ்டாக்ல வந்து 5 பேர் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த 5 பேர் மட்டும்தான் என்னால அந்த ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு அதிகமா ஒரு எலமெண்ட் நான் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் ஸோ இது வந்து அல்காரிதம். சரிங்களா? எப்படி இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ முதல் செக் பண்ணோம் ஸ்டாக்ல அந்த எலமெண்ட்டை வைக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்றத பார்க்கும். இடம் இல்லை அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஆயிடும். இடம் இருந்ததுன்னா டாப் வேல்யூல தான் நம்ம வைக்கணும். ஸோ டாப் வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த புதுசா வந்த எலமெண்ட்டை நம்ம வந்து அந்த டாப் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி டெலிஷன்ல ஸோ பாப்ல ஸ்டாக் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அண்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னா எம்டி. ஸோ அதுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸ்க்கு இருக்கு, அந்த பாக்ஸ்குள்ள இருந்து புக்கை எடுன்னு சொல்றேன். ஸோ அந்த பாக்ஸ்குள்ள புக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம எடுப்போம். அந்த பாக்ஸ்ல புக்கு இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அண்டர் ஃப்ளோ. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இங்க டாப் ஈக்குவல் டு 0. ஸோ 0னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இல்லை அப்படின்னா அண்டர் ஃப்ளோன்னு வரும். அப்படி எலமெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம யாரை ரிமூவ் பண்ணணும்? டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணணும். ஸோ டாப் பொசிஷன்ல ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஒருத்தவங்க கம்மியாவாங்க. ஏற்கனவே 5 புக் இருக்கு, அதுல நான் ஒரு புக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப 4 புக் தானே இருக்கும். ஸோ அதனாலதான் டாப் ஈக்குவல் டு டாப் -1. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்றது. ஸோ டிஸ்பிளே பண்றது என்ன அப்படின்னா ஸ்டாக்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாப் பொசிஷன்ல இருந்து தான் என்னால வந்துட்டு டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அப்படி நான் டிஸ்பிளே பண்ணும்போது நான் கொடுத்துருக்கிற எலமெண்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ அனாலிசிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ நார்மலாக நான் லூப் கான்செப்ட் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா ஸோ புஷ் அண்ட் தென் பாப் ஓட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா பிக் ஓ ஆஃப் 1 டைம். சப்போஸ் ஐ வில் யூஸ் தி வந்து லூப் கான்செப்ட் யூஸ் பண்றேன், ஸோ ஃபார் லூப் எழுதுறேன் அப்படின்னா ஸோ இட் வில் டேக் பிக் ஓ ஆஃப் n டைம் ஃபார் போத் புஷ் அண்ட் தென் பாப் ஆப்ரேஷன். ஸோ ஸ்டாக்கோட அப்ளிகேஷன். ஸோ ஸ்டாக் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன் கால்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் அதுதான் ரிகர்ஷன் அப்படின்றதையும் சொல்றோம். அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன். ஸோ இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு 3 எவாலுவேஷன் இருக்கு. ஸோ அந்த இதுலயும் நம்ம வந்து ஸ்டாக் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் parenthesis handling அண்ட் தென் undo ஆப்ரேஷன். நம்ம வந்து ப்ரௌசர்ல MS வேர்டு, பெயிண்ட் அதுலலாம் undo ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுவுமே என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னா ஸ்டாக் கான்செப்ட். அதே மாதிரி நம்மளோட ப்ரௌசர்ல பேக் பட்டன் இருக்கும். ப்ரௌசர் ஹிஸ்டரி பேக் பட்டன் போவோம் இல்லையா? ஸோ அதுவுமே ஸ்டாக் கான்செப்ட் தான் யூஸ் பண்றோம். அண்ட் தென் undo ஆப்ரேஷன் அண்ட் தென் ரிகர்சிவ் கால், இது எல்லாமே என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஈஸியா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் தென் வி கேன் ஈஸிலி இன்சர்ட் அண்ட் தென் டெலிட் தி எலமெண்ட் அண்ட் தென் மெமரி வந்து எஃபிஷியண்டா இருக்கும் அண்ட் தென் இது வெரி ஹெல்ப்ஃபுல் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் தி ரிகர்ஷன் அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஸ்டாக்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அண்ட் தென் புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன், அண்ட் தென் ஸ்டாக்ல ஓவர்ஃப்ளோனா என்ன, அண்டர் ஃப்ளோனா என்ன, அண்ட் தென் ஸ்டாக்கோட அப்ளிகேஷன் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.